நம்ம விமல் நடிப்புல ஜியோ ஹாட்ஸ்டார்ல வெளிவந்திருக்கிற ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். ஸோ இந்த சீரிஸை பொறுத்தளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் சீரியஸாக எடுத்திருக்கிறாங்க. சீசன் 1 வந்து டோட்டலாக 5 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த 5 எபிசோட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 மினிட்ஸ் டூரேஷனில் தான் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுதா அப்போ கொஞ்சம் சுமாரான சீரியஸ் தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சி தான் மைண்ட் செட்டில் உள்ளே போனேன். ஆனால் வந்து அப்படி மிரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சூப்பரான மேக்கிங். கதைய பொறுத்தளவுக்கு ஒரு நார்மலான ரிவெஞ்ச் பிளாட் ஸ்டோரி தான். பட் ஆனா அது பார்த்தீங்கன்னா, மேக்கிங் வைஸ் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுல வனதேசம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர சுத்தி தான் இந்த கதைக்களம் நகருது. ஸோ அந்த ஊர்ல வந்து இந்த தசராக்கு வந்து வேஷம் போடக்கூடிய ஒரு செட்ட சேர்ந்தவர் தான் நம்ம விமலும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இவங்க எல்லாருமே வந்து நீலா அப்படிங்கிற ஒரு பெண்ண ஒரு இடத்துலருந்து காப்பாத்தி, இவங்க ஊர்லயே வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலம் குடுக்குறாங்க. இந்த நீலா அப்படிங்கிற பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில எதிரிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஊருக்கு தேடி வந்து, இந்த பெண்ணையும், அவ கூட இருக்கக்கூடிய அந்த கைக்குழந்தையும் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. ஸோ இந்த நீலா அப்படிங்கிற பெண் யாரு? இவங்கள எதுக்காக கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க? கடைசியா அந்த ஊர சேர்ந்த விமலும், அவங்களோட கூட்டாளிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள்ல எந்த மாரியான பாதிப்புகள்லாம் உண்டாவறாங்க. அதுக்கு ப்ராப்பரான ஒரு ரிவெஞ்ச் பிளாட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லுமே மூவ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நீட்டான வெப் சீரிஸ்ங்க. விஷயம் இவங்க சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷன். முதல்ல வந்து திருநெல்வேலி தான் மேஜரா காட்டுறாங்க. 2வதா வந்து இந்த கன்னியாகுமரி. இந்த 2 ஏரியாவ சுத்தி தான் இந்த கதைக்களம் நகருது அப்படிங்கிறனால, அந்த ஸ்லாங்ஸ நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருநெல்வேலில எப்பலாம் பேசுவாங்களோ, அந்த ஸ்லாங்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விமலு, அவங்க கூட்டாளி எல்லாருமே பேசுவாங்க. இத தாண்டி வந்து இந்த கோயில் கொடை, சாம கொடைன்னு சொல்லி அந்த திருவிழாவையும் சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அந்த திருவிழா வைபா இருக்கட்டும். அதே மாரி வந்து இந்த எலவு வீட்டு ஃபங்ஷன்லேருந்து எல்லாமே வரும் இந்த சீரிஸ்ல. அது எல்லாத்தையுமே மேக்கிங் வைஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, விமல் 2 இடத்துலயுமே ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அந்த வேஷம் கட்டி ஆடுற இடத்துலயும் சரி, அழுகுற போர்ஷன் அந்த எமோஷன் போர்ஷன்லயுமே சூப்பரா அழுது காமிச்சிருப்பாரு. சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருந்தாரு. இதுல 2 எபிசோட் ஒரு ஓகே டூ வாட்சா தான் இருக்கும். அந்த 3வது எபிசோட் முடியும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4, 5 இந்த 2மே வந்து ஒரு ரிவெஞ்ச் பிளாட்டா போகும். ஸோ அந்த இடங்கள்ல கொஞ்சம் நல்ல பிக்கப் ஆச்சு. அதுல அந்த பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம் பண்றதுக்காக இந்த ஊர சேர்ந்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் எடுப்பாங்க ஒரு சிலர்ட்ட. ஸோ அந்த போர்ஷன்லாம் சூப்பரா பண்ணி குடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் எந்த படங்கள்லயுமே பார்க்காத மாரிலாம் காமிச்சிருந்தாங்க. கேரக்டர்ஸ்ன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விமலோட கேரக்டர சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இத தாண்டி வந்து வில்லன் கதாபாத்திரங்கள் இதெல்லாமே ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருக்கு. ஆனா மத்த சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பட் ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரிஸ். அதுலயுமே பக்காவான ஒரு ரிவெஞ்ச் பிளாட் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி வாட்சபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் தெறிக்கிற மாரியான சீன்ஸ் இருக்கு. அடல்ட் கன்டென்ட்ட பொறுத்தளவுக்குமே ஒரு சில 2, 3 எபிசோட்ஸ் இருக்கு. ரொம்ப டீப்பாலாம் போல அப்படிங்கிறதால கண்டிப்பா ஃபேமிலி வாட்சபிள் தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன்.